ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து மதுரை ஸ்டைல் மணப்பட்டி நெய் சுக்கா தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க நான் நெக்ஸ்ட் டைம் இதே மட்டன் சுக்கா பண்ணி கொடுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து வெறும் கறியை எடுத்துக்கோங்க. நல்லா கறியை எடுத்து அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. எலும்பு எதுவும் இருக்க வேணாம். நெக்ஸ்ட் வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மசாலா வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாப்பொடி, சீரகம், மிளகு, ஏலக்காய், அப்புறம் ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் நம்ம மட்டன் எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ், மிளகாப்பொடி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுட்டு ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து இதிலே ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு கடாயில் மாற்றிடுங்க. ஆயில் எதுவுமே ஊற்ற வேணாம். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மட்டனை மட்டும் கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுவே தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதை ஒரு மூடி போட்டு நல்லா வச்சுருங்க. மூடி போட்டு வச்சதுக்கு அப்புறமா அதில் இருந்து கொஞ்சம் வாட்டர்லாம் நல்லா ரிலீஃப் ஆயிடும். நம்ம எந்த தண்ணியுமே ஊற்றவே இல்லை. ஆனால் மட்டன்லேருந்து வாட்டர் நல்லா ரிலீஃப் ஆகி ஒரு செமி கிரேவி ஸ்டேஜுக்கு வந்துடும். ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இது ஒரு 90% நல்லாவே குக் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த நல்லா குழம்பு கிரேவி மாதிரி வேணுனாலும் கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு வந்து சுக்கா தான் வேணும், அப்போ நம்ம அந்த வாட்டர் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு தாளத்தை எடுத்துகிட்டு நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா வாட்டர் எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா சுக்கா ஸ்டேஜில் வந்துடும். இந்த டைமில் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய்யை எடுத்து ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மதுரை ஸ்டைல் மணப்பட்டி நெய் சுக்கா ரெடி ஆயிரும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போயே பாருங்கள், இதில் நான் வீடியோவில் காமிக்கலே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்குன்னு. இது ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.